கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முன்பாக கட்சியில் அதிகப்படியான உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரியில் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மாரியப்பன், மாநில பொறுப்பாளர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் உரையாற்றிய மாரியப்பன், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை தமிழகம் மட்டுமின்றி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் வலுப்படுத்த வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலின் முன்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தாங்கள் பகுதியில் உள்ள மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட வேண்டும். இப்படி சிறிய சிறிய பிரச்சனைகள் தீர்க்கும் பட்சத்தில் மக்கள் மத்தியில் மிக எளிய முறையில் திரிணாமுல் கட்சியை நாம் வலுப்படுத்திட முடியும். ஆகையால் வருகின்ற 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தப்பட வேண்டும். அதற்கான பணிகளை செய்வதோடு அதிக உறுப்பினர்களையும் சேர்க்கப்பட வேண்டும். அதற்கான பணிகளை இப்போதே இருந்தே துவங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் புதிய நிர்வாகிகளான ஜெயபிரகாஷ், செல்வராஜ், பிரசாந்த் குமார், பெருமாள், கௌதமி, காவியா, குரு, ஜெகதீசன், சங்கர், நரசிம்மன் ஆகியோருக்கான நியமன ஆணையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.